ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃப்ளேவர் சமையல். நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான மைசூர் பாக் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள பொருள் வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே டேஸ்ட்டாக பண்ணியாச்சு. இப்போ அந்த வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கோங்க, கூடவே லைக் பண்ணி தட்டிடுங்க. அப்போ தான் நான் எடுத்து போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் உள்ள எந்த பாத்திரத்தில் நம்ம கடலை மாவு வந்து எடுக்கோமோ அதே இதில் தான் நம்ம சீனி, தண்ணி எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அதனால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலை மாவோட பச்சை வாடை எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிடுவோம். இப்படி வறுக்கும் போது நம்ம மைசூர் பாக் சாப்பிடும்போது கடலை மாவோட பச்சை வாடை எதுவுமே இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவை நம்ம நல்லா வறுத்தாச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க கடலை மாவு ஓரமாக வச்சுட்டு அடுத்து வந்து சர்க்கரை பாகு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்ததுனால 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரை எடுத்தாச்சு. அதுக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் கடலை மாவு, 1.5 கப் சர்க்கரை, 3/4 கப் அளவுக்கு தண்ணி. இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். நம்மளுக்கு வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பிப்பதம் வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு கம்பிப்பதம் இருக்குது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க கடலை மாவையும் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலை மாவில் நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு வந்து எடுத்துருந்தோம். அதனால் 1 கப் அளவுக்கு வந்து ஆயில் எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு ஆயில் தேவையில்லைன்னா ஆயிலுக்கு அப்புறம் வந்து கீ கூட ஆட் பண்ணிக்கோங்க. நெய் அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாசனை இல்லாத எந்த ஆயில்னாலுமே எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து நார்மல் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரெண்டையும் சேர்த்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த சர்க்கரையை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ வந்து கம்பிப்பதம் ஆகிட்டான்னு நம்ம பார்த்துக்கலாம். லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கம்பிப்பதங்கிறது கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக பிசு பிசுன்னு தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்து நமக்கு லைட்டாக கொதிக்க விட்டோம்னா ஒரு கம்பிப்பதம் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ இந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிச்சிட்டு இருக்க டைமில் நம்ம அடுத்து வந்து மைசூர் பாக்கு வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்கொயர் உள்ள ட்ரே வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி இல்லைன்னா வீட்டில் உள்ள தட்டில் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் மட்டும் தடவி எடுத்து வச்சுக்கிடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா கரைஞ்சி கொதிச்சு ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். இந்த அளவுக்கு இருந்துச்சுனாலே இப்போ அதை வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரிப்பு வச்சுட்டு அதில் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி ஆட் பண்ணும்போது நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதனால் நல்லா ஸ்மூத்தாக நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கரைச்சி வச்ச கடலை மாவு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா சர்க்கரையும் கடலை மாவும் சேர்ந்து வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு நல்லா கலந்து ஒரு எல்லோவிலேருந்து ஒரு ஒயிட் கலர் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலருக்கு நம்ம பதத்துக்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிடுவோம். அப்பப்போ லோ ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துட்டு இருந்தாலே போதும். சூப்பராக மைசூர் பாக்கு வந்து நமக்கு ரெடி ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பாத்திரத்துலேருந்து எதுவுமே ஒட்டாமல் நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துக்கு. இந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த பதம் வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ட்ரேயில் ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கோமோ அந்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் பாக்கு ஊற்றியாச்சு. இதை தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் கழித்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் அப்படி தனியாக ஓரமாக வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. கைட்டு தொட்டு பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே ஒட்டலை. நல்லா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து எல்லாமே ஸ்கொயர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ ட்ரையாங்கிள் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். வீட்டில் உள்ள வெறும் 3 பொருள் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோக்குள்ள சாஃப்டாக இருக்குன்னு டேஸ்ட் உண்மையுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ளேவர் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்துக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.